தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார நாயுடு நாயக்கர் மகாஜன சங்கத்தினர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் சந்தோஷை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதனிடையில் இது தொடர்பாக ஆண்டிப்பட்டி நாயுடு நாயக்கர் மகாஜன சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் இடத்தில் நடந்தது. அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த வட்டார நாயுடு நாயக்கர் மகாஜன சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெலுங்கு இன மக்களையும் தெலுங்கு மொழி பேசுபவர்களையும் குறிப்பாக நாயுடு நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை தரக்குறைவாக இழிவாக அவமரியாதையாக பேசி வருகிறார்கள். பலமுறை இது குறித்து புகார் தெரிவித்தும் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறையோ அரசோ எடுக்கவில்லை. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இவ்வாறு பேசினால் தேவையில்லாத பிரச்சனைகள் எழும். எனவே தமிழக அரசு தொடர்ந்து அவதூறு பேசி வரும் சீமானை கைது செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இது தொடர்பாக சீமானுக்கு எதிராக பேசி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷ் என்பவரை விடுவிக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.